மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக எரேமியா 33 அதிகாரம் 11 வசனம். இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன் இருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, களிப்பின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் தேவனுடைய ஆலயத்திலே ஓயாமல் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற அந்த ஸ்தோத்திர பலிகளின் சத்தத்தையும் தேவனாகிய கர்த்தர் கேட்கிறது நிமித்தமாக தேசத்திலே, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே காணப்படுகிற சிறையிருப்பை நீக்கி உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நீ எப்பேற்பட்ட சிறையிருப்பிலே நீ இருந்தாலும், 2 நாளாகமத்தின் புத்தகத்திலே 7 அதிகாரம் 14 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகும் போது, அவர்கள் தாழ்மையின் ஜெபத்தை கேட்டு அவர்கள் சிறையிருப்பை நீக்கி அவர்கள் நிமித்தம் தேசத்தில் சேமத்தை அருளுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அவன கண்பான தேவச்சனமே, தேவனிடத்திலே சேருங்கள், அவர் உங்களிடத்திலே சேருவார். வீண் மாயையிலே விழுந்து போகாதபடிக்கு உலகத்தின் கொத்த வேஷம் தரித்து தேவாதி தேவனை விட்டு தூரம் போகாதபடி அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அவரையே நம்பியிருங்கள், அவரையே சார்ந்திருங்கள். ஒருபோதும் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார் என்கிறதை மனதிலே கொண்டு அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென்.